ஏய் வரேன்டி. என்னம்மா எப்படி இருக்க? வாங்கக்கா. ராத்திரி உன் வீட்டுக்கு யாரோ வந்தாங்களாமே? ஆமாக்கா, ஒரு பையனும் பொண்ணும் வந்திருக்காங்க. யார் அவங்க? தெரியல, அசலூர்காரங்களாம். அவங்க வந்த வண்டி ரிப்பேர் ஆகி போயிடுச்சான். அதான் எங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் அம்சமா அழகா இருக்காங்க. ஏய் ஜனா, நீ சொன்ன பொண்ணு அவதானா? ஆமாக்கா. என்னம்மா பொண்ணு நில்லு. என்னங்க? உன்னதாமா? குட் மார்னிங். எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சு? யாருக்கு? உன் கல்யாணம் தான். அந்த பையன் எங்க இருக்கான்? தூங்குறான். எத்தனை பசங்க உனக்கு? ஒருவேளை குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன்க்கா. அப்படியா? உன் புருஷன் என்ன பண்றாரு? உனக்கு எந்த ஊரு? உன் ஜாதி என்ன? ஏய் ஜனா, இந்த பொண்ணை பார்த்தா சந்தேகமா இருக்கு. கால்ல மெட்டி இல்ல, கழுத்துல தாலியும் இல்ல. கிறிஸ்டினா இருப்பாங்க போல இருக்குக்கா. நான் வரேங்க. ஏய் ஜனா, ஒண்ணுமே பேசாம போயிட்டே இருக்காளே. இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல. பட்டணத்துல பாதி ஆளுங்க மோசமா தான் இருப்பாங்களாம். பாத்துக்கடி, உன் புருஷன்கிட்ட உஷாரா இருக்க சொல்லு. சரி நான் வரேன். கிருஷ்ணா ஏந்திரி. ஏந்திரி கிருஷ்ணா, ஏந்திரி. என்னாச்சு மங்கா? உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும். எந்திரி கிருஷ்ணா. எதுக்கு? கிளம்பலன்னா பிரச்சனை ஆயிடும் கிருஷ்ணா. என்ன பிரச்சனை? இந்த ஊர்ல நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறாங்க. நான் இப்ப வெளியில போனேன்னா 4-5 பொம்பளைங்க என்ன கூப்பிட்டு உனக்கு கல்யாணம் ஆச்சா, எப்ப ஆச்சு, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, எத்தனை குழந்தைங்கன்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லாம ஓடியே வந்துட்டேன். நீயும் சீக்கிரமா கிளம்பு, நம்ம ஓடிடலாம். ஏன் இப்படி அவசரப்படுற? ஐயோ நீ கிளம்பு கிருஷ்ணா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஓடிடலாம். இரு மங்கா, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? எதுக்கு ஓடணும்? இல்ல கிருஷ்ணா, நான் சொல்றது உனக்கு புரியல. இரு. ஆமா, நீ இப்ப எதுக்கு வெளியே போன? நான் போய் ஃப்ரெஷ்னா போயிட்டு வரலான்னு போனேன். பொய் சொல்லாத. பிஸ்கெட் சாப்பிட தானே போன? அடச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிருஷ்ணா. வேணும்னா பாரு, உன் ட்ரெஸ் கூட கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஏய், சரி சரி நம்புறேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆவு. நான் வந்து மெக்கானிக் ஏற்பாடு பண்றேன். சரி. என்னாச்சு? சிக்னல் சுத்தமா இல்லையே. அச்சச்சோ, இந்த ஒரு டேஞ்சரா இருக்கு கிருஷ்ணா. சரி வா, நம்ம ஓடிடலாம் வா. ஏய் ஏய், ஏன் இப்படி பயப்படுற? ஒண்ணும் ஆகாது. நீங்கவே இரு கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத மங்கா. யாராவது கேட்டா எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் இங்க ஸ்டே பண்றோம், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னு சொல்லுவோம். அவங்க நம்ப மாட்டாங்களே. நான் பாத்துக்கறேன், நீ போ. நீ எங்கேயும் போயிட மாட்டேல்ல? நான் எங்கேயும் போக மாட்டேன், தைரியமா போ. போ. மங்கா, சாரி. பேஸ்ட் பிரஷ் இருக்கா? சரி, நீ போய் சீக்கிரம் ரெடியாக. மெக்கானிக்க வர வச்சு வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிடலாம். அக்கா டீ வேணுமாக்கா? இப்ப வேணாம், அப்புறமா குடிக்கிறேன். இந்தாக்கா. ஏங்கா ரொம்ப நாள் ஆளையே காணோம், ஏதாச்சும் பெரிய கேரக்டர் நடிக்க போயிட்டியா என்ன? இல்ல இல்ல இல்ல. இன்னைக்கு நான் சினிமா ஷூட்டிங்கா? ஆமா.
என்ன படம்? தெரியல. ஷூட்டிங் எங்க? ஏஆர்எஸ் கார்டன்ல. ஹீரோ யாரு? ஹீரோ யாருன்னு தெரியல, ஆனா எனக்கு நல்ல கேரக்டர்னு சொன்னாங்க. யாருக்காக வெயிட் பண்றீங்க? இப்போ டைம் என்ன தம்பி? 8:30. அப்பவே வந்துடுறேன்னு சொன்னாரு. யாருக்கு வருவாங்க? ஆ சிவந்து போகும். யாருக்கு அவரு? ப்ரொடியூசரா? இல்ல, ஹீரோ. ஹீரோவா? பாக்கறனால காமெடி ஆர்டிஸ்ட் போல இருக்கிறாரு. அவரு ஏன் ஹீரோ, என்ன கட்டிக்க போற புருஷன். சிவராமன் சார், இங்க இங்க இந்த பக்கம் பாருங்க, வாங்க. தொடுவானம் சிவந்து போகும், தொலை தூரம் குறைந்து போகும், கரைகின்ற நொடிகளில் நான் நெருங்கி வந்தேனே. வாங்க போலாம். இருங்க, டீ சாப்பிட்டுட்டு போலாம். தேவையில்லைங்க. அட சாப்பிடுங்க சார். எங்க அக்காவை கட்டிக்க போறவரு. டீ சாப்பிட போலாமா? இங்க டீ நல்லா இருக்கும், சாப்பிட்டுட்டு போலாம். நான் தான் டீ வேணான்னு சொல்றேன்ல. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். நான் தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல. கோடம்பாக்கத்துல டீ கடை பக்கத்துல வெயிட் பண்றதா எங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் சம்பிரதாயம். ரொம்ப நல்ல சம்பிரதாயம். 30 வருஷமா பழகி போச்சுங்க. சரி வாங்க போலாம். அக்கா, மாமா ரொம்ப கோவமா இருக்காரு, பாத்து. சும்மா இருடா. வாங்க. எங்க பின்னாடி உட்காருங்க. சிவராமன் சார், நீங்க ரொம்ப தான் வெக்கப்படுறீங்க. நான் பின்னாடி உட்காந்து வந்தா நீங்க டிரைவரு, நான் ஓனர்னு பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? நான் ஃப்ரண்ட்ல தான் உட்காருவேன். தலையெழுத்து. சாரிங்க. பரவாயில்லைங்க. காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு முதல்வர் கோரிக்கை. விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம், பூச்சி மருந்து வழங்கப்படும். கிராமத்து மக்களை குறிவைத்து ஏமாற்றும் நகரத்து இளைஞர்கள். இரட்டையர் ஆட்டத்தில் சானியா மிர்சா சாதனை. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன படிச்சீங்க? சானியா மிர்சா சாதனை. அது இல்லைண்ணே, அதுக்கு முன்னாடி படிச்சீங்களா? அதுவா? டவுன்ல இருந்து டிப்டாப்பான ஆளுங்க வந்து நம்மள மாதிரி அப்பாவி கிராமத்து ஜனங்களை ஏமாத்துறாங்களாம். அட நீ ஏமா முழிக்கிற? உன்னை யாரா ஏமாத்திட்டாங்களா? ஆமாண்ணே, நேத்து ராத்திரி பட்டணத்து ஆளுங்க 2 பேர் நம்ம ஊருக்கு வந்தாங்கண்ணே. நம்ம ஊருக்கா? ஆமாண்ணே, நம்ம ஊருக்கு தான். அவங்களுக்கு பிடிச்ச மரத்துல கட்ட வேண்டியது தானே? எங்கண்ணே கட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனா நம்ம மாணிக்கம் அவங்கள அவங்க வீட்டு கூட்டிட்டு போயிட்டான். நம்ம மாணிக்கமா? அட ஆமாண்ணே, அவங்க வந்த காரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நம்ம மாணிக்கம் வீட்டுல தான். என்ன எல்லாரும் கும்பலா சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? யாரோ பட்டணத்துல இருந்து 2 பேர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா? நம்ம ஜனா வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்கள பத்தி தானே பேசுறீங்க? இப்பதான் அந்த பொண்ணை நான் பாத்துட்டு வரேன். சரியான பயந்தாங்குள்ளியா இருக்கா. யாருன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஓடிட்டா. அப்படியா? வாங்க வாங்க போய் பிடிக்கலாம். அண்ணா வேணாண்ணே, ஏதாவது விலங்கு மேட போதுண்ணே. அட நீ ஏன்பா பயப்படுற? அதானே, யாரையோ பார்த்து நாம ஏன் பயப்படணும்? பஞ்சாயத்துல நிக்க வச்சு விசாரிப்போம். நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சிட போகுது. அட வாங்கப்பா. வேணாண்ணே, எல்லாரும் போய் வேணா. மாணிக்கம் தப்பா நினைப்பான். நாம 2 பேர் மட்டும் போவோம். வா. சீக்கிரம் மாமங்கா. என்ன கிருஷ்ணா, இன்னும் எவ்வளவு தூரம் இப்படியே நடக்கிறது? இப்படி நடந்து போனா சீக்கிரம் போக முடியாது. வா. என்னாச்சு? என்ன கிருஷ்ணா, இன்னும் எவ்வளவு தூரம் இப்படியே நடக்கிறது? மெக்கானிக்க பாக்குற வரைக்கும். மெக்கானிக் எப்பதான் பாப்போம்? அவன் கிடைக்கிற வரைக்கும். எப்ப கிடைப்பான்? ஓ, அவனதானே தேடி போயிட்டு இருக்க. கிருஷ்ணா, நீயே கார் ரிப்பேர் பண்ணலாம்ல? நான் படிச்சது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மெக்கானிக்கலாம் இல்ல.
கால் வலிக்குது கிருஷ்ணா. வாயை மூடிட்டு சும்மா வரியா? கிருஷ்ணா ஆ, கிருஷ்ணா, அந்த பக்கம் 4 பேர் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி பாரு கிருஷ்ணா, பாரு அந்த பக்கம். ஆ! இங்கதான் இருந்தாங்க கிருஷ்ணா. வாயை மூடிட்டு வா. ஹலோ பிரதர், என்னாச்சு? ஏன் இப்படி சுத்தி சுத்தி வரீங்க? ரிலாக்ஸ் பிரதர், ரிலாக்ஸ். டயர்ட் ஆயிட போறீங்க. ஹலோ, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. கிருஷ்ணா, கத்தையெல்லாம் திட்டுறாங்க. நம்ம காவு கொடுக்க போறாங்க போல இருக்கு. ஐயோ, பயமா இருக்கு கிருஷ்ணா. சச்சா, தேவையில்லாம பயப்படாத. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. என்னப்பா, என்ன ரகசியமா பேசுறீங்க? தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களா? அது மட்டும் முடியாது தம்பி. நீ இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள எங்க ஆளுங்க உன்னை கூட்டியாந்து நிறுத்திடுவாங்க. நீங்க டவுன் ஆளுங்க தானே? ஆமா சார். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. ஆமா சார், நான் சென்னையில படிச்சேன், அவர் அமெரிக்கால படிச்சாரு. உங்களுக்கு எதுக்கு இந்த பொழப்பு? எந்த பொழப்பு சார்? திருட்டு பொழப்பமா? எங்க ஊருக்கு திருடத்தானே வந்தீங்க? What do you mean? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல. என் பேரு கிருஷ்ணா, KMR ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸோட MD. என்னையா சொல்றவன்? புரியாது சொல்லி தப்பிக்க பாக்குறான்பா. நாம விட்டுருவோமா? தலைவரே, நாங்க பேப்பரை பாருங்க. எவ்வளவு பேர் தான் போட்டிருக்கு. ஆனா ஆமா, இவங்கள பத்தி தான் போட்டிருக்கு. என்ன சார் போட்டிருக்கு? நாங்க திருட வந்தோன்னு போட்டோவோட போட்டிருக்கா? இல்லையா, அப்பாவி கிராமத்து மக்களை குறிவைத்து ஏமாற்றும் நகரத்து வாலிபர்கள் போட்டிருக்கு. நீங்களும் டவுன் ஆளுங்க தானே? யோ, அப்படின்னா டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் திருடிட்டு அலையறாங்களா? சும்மா இருமக்கா. சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஓஹோ, நீங்க திருடியே பணக்காரங்களாயிட்டீங்களா? யோ, லூஸ்தனமா பேசணும். மகா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நான் பேசுறேன். சார், திருடி பொழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு. எவ்வளவு? ஒரு 2 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குமா? சார், நாங்க வந்த காரே 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாயா? சரிப்பா, அவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு இங்க என்ன வேலை? சார், நாங்க கார்ல இந்த ஊர் வழியா மும்பைக்கு போயிட்டு இருந்தோம். கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ராத்திரி நேரம் எங்க போறதுன்னு தெரியாம இந்த ஊருக்குள்ள வந்துட்டோம். பெரிய பணக்காரன்னு சொல்றீங்க, அப்ப ஏரோப்ளேன்ல போகாம எதுக்கு கார்ல வந்தீங்க? அதானே. அது எங்க இஷ்டம்யா? கூல் டவுன். இவளுக்கு ஃப்ளைட்னா பயம் சார், அதனால கார்ல வந்தோம். சரிப்பா, இந்த பொண்ணு கழுத்துல தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டினா நாங்க எப்படி நம்புறது? நீங்க எதுக்கு சார் நம்பணும்? நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே கிடையாது. என்ன இப்படி சொல்றாங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என்னது புருஷன் பொண்டாட்டி கிடையாது? நைட்டு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னீங்க. புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நைட்டு ஒரே ரூம்ல தங்கி ஒரே ரூம்ல எப்படி தூங்குனீங்க? அப்படின்னா 2 பேரும் காதலிக்கிறீங்களா? விட்டு ஒடியான்ட்டீங்களா? ஏப்பா, புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி ஒரே ரூம்ல தங்கலாம்? இல்ல சார்,
நாங்க புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா நைட்டு தங்கறதுக்கு இடம் தர மாட்டீங்க. அதனாலதான் அப்படி சொன்னோம். இங்க பாருப்பா, இந்த ஊருக்கு சடங்கு சம்பிரதாயங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கெடுக்கிறது மாதிரி நீங்க பொய்ய சொல்லி ஏமாத்திருக்கீங்க. தப்புதான் சார். வேற வழி இல்லாம போய் சொல்லிட்டோம். வேற வழி இல்லைன்னா இப்படி ஒரு பொய் சொல்லுவீங்களா? நீங்க பண்ண தப்புக்கு எங்க ஊர் அம்மன் கோயில வச்சு வெட்டி பலி கொடுக்கணும் உங்களை. இவங்களை சும்மா விடக்கூடாது. இவங்களை சும்மாவே விடக்கூடாது. ஊருக்கே தெய்வ குத்தமாயிரும். அதனால இவங்களை பலி கொடுத்தே ஆகணும். சார், இவ என் முறை பொண்ணு சார். என் வருங்கால பொண்டாட்டி. கூடிய சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த ஊரே வணங்குற தெய்வத்து மேல சாட்சியா சொல்றேன். நாங்க எந்த தப்பும் பண்ணல. எங்களை நம்புங்க. ஆமாங்க, எங்களை நம்புங்க. எப்படிம்மா நம்புறது? அபாண்டமா பொய் சொல்லு. எங்க ஊரு கட்டுப்பாட்டை மீறிட்டீங்க. அந்த தப்புக்கு சரியான தண்டனை அனுபவிச்சே தேரணும். இங்க பாருமா, எங்க ஊர் சம்பிரதாயப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணும் பையனும் ஒரே ரூம்ல தங்கறது தப்பு. நாங்க இந்த ஊர் இல்லையே. எந்த ஒரு ஆளா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்துட்டா இந்த ஊரு சடங்கு சம்பிரதாயப்படி தான் நடக்கணும். நீங்க அதை மீறி இருக்கீங்க. நீங்க பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தமா இப்பவே இங்கேயே உங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணணும். என்னையா சொல்றீங்க? ஆமா, இல்லன்னா இவங்களோட சேர்ந்து நாமளும் சாமி குத்தத்துக்கு ஆளாயிருவோம். அதனால இவங்களுக்கு தண்டனையை கொடுத்தே ஆகணும். இதுதான் உங்க தண்டனையா? அப்ப எங்களுக்கு ஓகே. நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க ரெடி. கிருஷ்ணா, என்ன நீ வளர்ற? நீங்க வேற ஒருத்தையோட எனக்கு நிச்சயம் பண்ணலையே. என் முறை பொண்ணு, என் வருங்கால பொண்டாட்டி. இவ கூட தானே பண்றீங்க. உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. எனக்கு இஷ்டம் இல்ல. உன் இஷ்டத்தை யாருமா கேட்டா? எங்க ஊர் வழக்கப்படிதான் நாங்க நடத்துவோம். உங்க வழக்கெல்லாம் எங்களுக்கு சரிப்படாது. ஆள விடுங்க. ஏமா எல்லாரும் வேலைய பார்த்துட்டு பொண்ணு ஓடுறத போய் புடிங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் நில்லு. ஏன் டென்ஷன் ஆவற? கிருஷ்ணா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இருங்க ப்ளீஸ் மங்கா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. ஏமா, நீ கட்டிக்க போறது உன் மாமாவா தானே? அப்ப ஏன் வேணாங்கிற? ஏன் கூச்சப்படுற? ஒத்துக்க வேண்டியதானே? ஒத்துக்குவாங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். என் நிச்சயதார்த்தம் எங்க அம்மா முன்னாடி தான் நடக்கணும். இங்க எல்லாம் நடக்கூடாது கிருஷ்ணா. சரி மங்கா, உங்க அம்மா முன்னாடி இன்னும் தடவை பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வழக்கத்துக்காக இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். வேணாம் கிருஷ்ணா, நான் ஒத்துக்க மாட்டேன். வேண்டான்னு சொல்லாதம்மா. இந்த ஊர் அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இங்க போடுற முடிச்ச அந்த பிரம்மனால கூட அவுக்க முடியாது. கிருஷ்ணா, வேணாம் கிருஷ்ணா. எங்க அம்மா என்ன கொன்னுடுவாங்க. ஏமா பயப்படுற? உன் முறை பையன் கூட தானே நிச்சயம் நடக்க போகுது. நீ எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் இந்த ஊர்க்காரங்க உன்னை விட மாட்டாங்க. நாங்க சொல்றத நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். வா. வேணாம் கிருஷ்ணா, நான் போறேன். வா. அடி அழுந்து அழுந்து நயந்து நயந்து